عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 7 தராவி தொழுகையில் தொழுதிருக்கின்றோம். 6 நோன்புகளை அல்லாஹ்வுடைய கிருபையில் நோட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழுமையான முறையில் அருள்முறையாம் திருக்குரானை ஓதி முடிப்பதற்கும் கேட்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எஞ்சியிருக்கக்கூடிய நோன்புகளை முழுமையான முறையில் நோற்று முழுமையான கூலியை அல்லாஹ்விடத்திலிருந்து பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய நோன்பை நோக்கிறார்களோ எல்லா ஈமான் கொண்ட மக்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 9 ஜுஸூகள் நிறைவு செய்திருக்கின்றோம். 9 ஜுஸூகள் முழுமையான நிறைவு செய்து 10வது ஜுஸூவில் அரை ஜுஸூகள் நிறைவு செய்து 9 ஜுஸூக்களாக அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்று 3 விதமான சூறாக்களை ஓதிருக்கின்றோம். சூரத்துல் ஆராஃப், சூரத்துல் அன்ஃபால், சூரத் தௌபா ஆகிய 3 சூறாக்களிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய செய்திகளை, நிறைய சட்டங்களை, நிறைய சிறப்புகளை அல்லாஹ் சொல்கின்றான். அதிலும் குறிப்பாக குர்ஆன்ல மொத்தம் 6666 வசனங்கள், 114 சூறாக்கள், 14 சஜிதாக்கள். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு. அப்படி 14 சஜிதாக்கள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 9வது ஜுஸூல தான் காலல் மலு என்று சொல்லக்கூடிய அந்த 9வது ஜுஸூல தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதல் சஜிதா அல்லாஹ் வச்சிருக்கிறான். சஜிதாக்கள் எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ அங்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மற்ற ஜீவராசிகள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்குகின்றன, அல்லாஹ் சொல்வதை கேட்கின்றன. ஈமான் கொண்ட என்னுடைய நல்லடியார்களே, உஸ்ஜுது, நீங்களும் அல்லாஹ் கட்டுப்படுங்க, நீங்களும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுங்க என்று அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் நம்மை பார்த்து அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கின்றான். அதனாலதான் சஜிதாக்கள் எங்க வருதோ அங்க ஓதி முடிச்ச உடனே என்ன செஞ்சிடணும்? சஜிதா செஞ்சிடணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை மற்ற கட்டளைகளை காட்டியும் அந்த இடத்துல என்ன சொல்றான்? யாயுள்ளதீன ஆமனு, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, உஸ்ஜுது, நீங்கள் எனக்காக வேண்டி சஜிதா செய்யுங்க. அப்படி சஜிதா செய்பவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். எத்தனையோ நபர்கள் என்ன செய்வாங்க? சஜிதா பாட்டு குர்ஆன் ஓதிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி அல்ல. குர்ஆனை ஓதும் பொழுது அந்த 16 சஜிதா வரும்போது என்ன செய்யணும்? சரியான முறையில் சஜிதாக்கள் செய்யணும். அப்படி சஜிதா செய்யலை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகள், பல கட்டளைகள் முக்கியமான கட்டளையாக அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்ற கட்டளையை மீறிய குற்றத்துக்கு மற்றவர்கள் போல மனுஷன் ஆகிடுவோம். ஈமான் கொண்டவர்கள் அல்லாமல் மற்ற ஈமான் கொண்டவர்கள் என்பது அல்லாஹ் சஜிதா செய்ய மாட்டாங்க, அவர்கள் மற்றவர்கள் சஜிதா செய்வாங்க. அந்த பட்டியலில் ஈமான் கொண்ட நம்மளும் சேர்க்கப்படும் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய, இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்கெங்கெல்லாம் சஜிதாக்கள் வருகிறதோ அங்கெல்லாம் உண்மையான முறையில் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் நல்லடியார் என்பதை, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமையில் என்ற அந்த உயர்ந்த அந்த அல்லாஹ்வுக்கு பணிவான நம்முடைய சஜிதா செய்ய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சஜிதாவின் மூலமாக சொல்லித் தருகின்றான். அதிலும் குறிப்பாக இந்த பிற 7 யார் தராவி தொழுகை தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எந்த அந்தஸ்தை கொடுக்கிறான்னு சொன்னா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர் மிகப்பெரிய நபி, அல்லாஹ்வுடைய கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசக்கூடிய நபி. எந்த அளவுக்கு பேசுறதுன்னு சொன்னா, இப்ப நம்ம கூட்டாளியில பேச போறோம்னு சொன்னா உடனே போன் எடுத்து பேசிடுவோம், இல்ல பைக் எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு உடனே பார்க்க போய் பேச போயிடுவோம். ஆனால் அல்லாஹ்வோடு பேசுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படி அல்லாஹ்வோடு அனுதினமும் பேசக்கூடிய, நினைச்சா பேசக்கூடிய ஒரு நபர் ஹஜ்ரத் கலீமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவருக்கு அல்லாஹ் எந்த அந்தஸ்தை கொடுத்தானோ அந்த அந்தஸ்தை அல்லாஹ் இன்று பிற 7 தராவி தொழுதவர்களுக்கு அல்லாஹ் தருவான் என்பது நம்முடைய முன்னோர்கள் மூலியமா நமக்கு வழிகாட்டு தந்திருக்கிறது. அல்லாஹ் நம் தொழுகையில் அல்லாஹ் கபூல் செய்து முழுமையான முறையில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த அந்தஸ்தையும் எந்த சிறப்புகளையும் அல்லாஹ் கொடுத்தானோ அப்படிப்பட்ட சிறப்புகளையும் அல்லாஹ் நன்மை நமக்கு தந்தல் புரிவானாக. இன்று ஓதிய பல வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, வலில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு
அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அழகிய திருநாமங்கள், அழகிய திருப்பெயர்கள் அல்லாஹ் 99 பேர்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். 99 பேரை நாம் பார்க்கணும். இங்க நம்முடைய குர்ஆனுடைய முதல் பக்கத்துல திருப்புவதற்கு முன்னாடி குர்ஆனை திறந்த உடனேயே அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அழகிய திருநாமங்கள் தான் 99 முதலாவது என்ன செய்யணும், பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவை ஃபதுஉ பிஹா, நீங்கள் ஓதி துஆ செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் அல்மறையாம் திருக்குர்ஆன் சொல்லுகின்றான். நம்முடைய என்ன தேவையாக இருந்தாலும் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை முன்னோக்கி துஆ செய்து ஓதி யார் கேட்கிறார்களோ அல்லாஹ்வுடைய ஹாஜத்தை நிறைவேற்பான் என்பதாக அருள்முறையாம் திருக்குர்ஆனை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை 99 மனனம் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி அஸ்மாஉல் ஹுஸ்னாவுக்கு அல்லாஹ் இவ்வளவு சிறப்புகளை வச்சிருக்கிறான். அதிலும் குறிப்பாக நான் இப்சு ஓதுனது எப்படின்னு சொன்னா, நான் கும்பகோணத்துல ஆலை மோதிட்டு தான் வேலூர்ல இப்சு ஓத போனேன். அப்படி ஒவ்வொரு நாளும் மகரிப் நேரத்துல மகரிப் தொழுதுட்டு புது பாடம் பார்க்கும் பொழுது அஸ்மாஉல் ஹுஸ்னா ஒரு உறுதியான முறையில ஓதி முடிச்சுட்டு என்ன செய்வேன், ரப்பிடத்துல உருக்கமான முறையில் துஆ செய்து, யா அல்லாஹ் இது உன்னுடைய கலாம், உன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன், எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை நீ நசீபாக்குறது இல்ல, யாரை நீ தேர்ந்தெடுத்து கொண்டாயோ உன்னுடைய ரஹ்மத்தை அணைத்துக் கொள்வதற்கு யார் நீ தேர்ந்தெடுத்து ஃபில்டர் பண்ணியா, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த குர்ஆனை மனனம் செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை கொடுத்திருக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த குர்ஆனை முழுமையான முறையில் மனனம் செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை கொடுத்திருக்கியா அல்லாஹ் என்று ஒவ்வொரு நாளும் மக்ரிப் தொழுகை தொழுத பிறகு அஸ்மாஉல் ஹுஸ்னாவை 99 பெயர்களை முழுமையான முறையில் ஓதி ரப்பிடத்தில் இந்த இப்ஸுக்கு உண்டான துஆக்களை ஓதி ரப்பிடத்தில் துஆ செஞ்சிட்டு தான் எல்லோருமே என்ன செய்வோம், குர்ஆனுடைய பாடம் பார்க்க ஆரம்பிப்போம். இப்படி ஃபஜ்ருடைய முன்னாக இருக்கக்கூடிய தஹஜ்ஜுடைய நேரத்துக்கும் சரி மக்ரிபுடைய நேரத்துக்கும் சரி இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவை ஓதாம எந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டாங்க, குர்ஆனுடைய புது பாடத்தை பார்க்க மாட்டாங்க. அப்படி அஸ்மாஉல் ஹுஸ்னாவை துஆ செய்ய எல்லா 99 பேர்களையும் துஆ செய்துவிட்டு ஓதி நீங்கள் துஆ செய்து கேட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா உங்களுடைய ஹாஜத் நிச்சயமாக கபூல் செய்வான். ஏன்னு சொன்னா இந்த 99 திருநாமங்கள்ல இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய அஸ்மாவுல் கைப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய முக்கியமான மறைவான ஒரு அற்புதமான அந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒளிஞ்சிருக்குது. அந்த 99 நீங்க ஏதாவது ஒண்ணு அல்லாஹ்வுக்கு அந்த பிடித்தமான பெயர், எல்லா பேருமே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பெயர். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஒரு விசேஷமான ஒன்றை அதுல வச்சிருக்கிறான். அதை யார் நீங்கள் ஓதி துஆ செய்தாலும் நிச்சயம் அந்த துஆவிற்கு மறுப்பு இல்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அஸ்மாஉல் ஹுஸ்னாவுடைய இன்னும் தஃசீர்கள்லயே முஹத்திஸின் விளக்கம் சொல்றாங்க. அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ் குர்ஆன் 4 இடத்துல அல்லாஹ் சொல்றான். அதுல முதலாவது இடம் நாம் மோதி என்ற திரோசனத்துல, இன்னும் 3 இருக்குது. இன்ஷாஅல்லாஹ் அது வரக்கூடிய காலங்கள் அதை பத்தி செய்தி சொல்லுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நிறைய செய்தி நமக்கு சொல்லி தருகின்றான். இதிலும் குறிப்பாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது ரொம்ப பணிவுடன் கேட்கணும், ரொம்ப உருக்கமான முறையில் கேட்கணும். ஏதோ தானோ என்று அல்லாஹ்விடத்துல கேட்காம நம்முடைய ஹாஜத் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். இதை விட நம்மை படைத்த ரப்புக்கு நல்லாவே தெரியும். யா அல்லாஹ் எங்களுடைய தேவை என்னவென்பது நான் கஷ்டப்பட்டிருந்தாலும் அதை நன்கு அறிந்து உன்னை தவிர வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ். அப்படி அல்லாஹ்விடத்தில் முழுமையான முறையில் சரணடைஞ்சிருந்தோம். அப்படி சரணடைஞ்சு கேட்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நிச்சயம் என்னுடைய துஆக்களுக்கு எந்த ஒரு தங்குதடையும் இல்லாம அல்லாஹ் கபூல் செய்வான். இந்த சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் 2 விஷயத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறதுனால தான் அல்லாஹ் அழிக்காம இருக்கிறான். ஒண்ணு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான். ஒன்று ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலத்துல எவ்வளவோ கஷ்டங்களை மக்களுக்கு காபிர்கள் கொடுத்தாங்க, முனாஃபிகீன்கள் கொடுத்தாங்க, யூதர்கள் கொடுத்தாங்க, நஸ்ரானிகள் கொடுத்தாங்க. ஆனா அல்லாஹ் அந்த நேரத்தில் அழிக்கல. காரணம் ரசூலுல்லாஹ் நம்மோடு இருந்ததின் காரணமாக. நபியே நாயகமே, நீங்க இவர்களோடு இருக்கிறதின் காரணமாக இவர்கள் நான் ஒருபோது வேதனை செய்ய மாட்டேன் அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். இன்னொரு வாக்குறுதி கொடுக்கிறான். இந்த உலகத்துல அல்லாஹ்வை தௌபா செய்யக்கூடிய இருக்கக்கூடிய காலம் எல்லாம், நாம் செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் இந்த உம்மத்தை வலிக்க மாட்டான் என்பதான் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். நாம் செய்யக்கூடிய பாவம் என்பது கடல் முறையை விட அதிகமான பாவங்களா இருக்குது. அப்படிப்பட்ட பாவம்
பாவத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? காலையில் இருந்தது நைட்டு படுக்கிற வரையும் ஏராளமான பாவங்களை செஞ்சிருக்கிறோம். நம்முடைய கண்ணின் மூலியமாக பாவம், காதின் மூலியமாக பாவம், நம்முடைய வாயின் மூலியமாக பாவம், நம்முடைய கைகாலின் மூலியமாக பாவம், இப்படி உடல் முழுவதும் ஏதாவது ஒரு நிலையில பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து ரப்பிடத்தை என்ன செய்யணும்? அதிகமான முறையில் பாவ மன்னிப்பு தேடணும். அதிகமான முறையில் ரப்பிடத்துல என்ன செய்யணும்? இஸ்திக்பார் செய்யணும், தௌபா செய்யணும். அதை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அதிலும் குறிப்பா அந்த ரமலானுடைய மாதத்துல முதல் ரஹ்மத்தான பத்து நம்ம விட்டு வேகமாக கடந்து கொண்டே போயிட்டு இருக்குது. இப்ப நேற்று வந்துருச்சு, நாளைக்கு வந்துடும் என்று சொன்ன ரமலான் நம்ம விட்டு 7 தராவி நம்மகிட்ட போயிடுச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத்து வேகமா போய்கிட்டே இருக்கிறது. ஆனா நம்ம அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைஞ்சிட்டோமாங்கிறது நமக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதிகமா கேட்கணும். அல்லாஹ் வசியாத்துக்குள்ள ஷீன் தக்ஃபீருல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு கொடுத்துறியா அல்லாஹ், உன்னுடைய மக்ஃபிரத் எங்களுக்கு கொடுத்துறியா அல்லாஹ், விசாலமான எங்களுடைய ரிஸ்க் எங்களுக்கு கொடுத்துறியா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை விசாலத்தை எங்களுக்கு கொடுத்துறியா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரஹ்மத்தை விசாலமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்டு பெற்று பரிசுத்தவான்களா அல்லாஹ் நம்மை உங்களையும் ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தி, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசல்ல நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர் சகோதரர்கள் மூலியமா சேர்ந்து ஆட்டோ ஓட்டுநர் சகோதரன் மூலியமா சேர்ந்து என்ன செய்யறாங்க? இஃப்தாருடைய நிகழ்ச்சி இன்ஷா நாளைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. சில தவறாமல் ஜமாத்தில் என்ன செய்யுங்க, அனைத்தையும் கலந்து கொள்ளுங்க. சில சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு சொன்னா எல்லாரையும் உட்கார்ந்து அதற்கு உண்டான கஞ்சி கொடுக்கிறது, அதனுடைய நோன்பு தரக்கூடிய கொடுக்கறதுலாம் சில சிறப்பான முறையில் இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நோன்புக்காக வேண்டி, நோன்பு வைப்பதற்காக வேண்டி, நோன்பு திறப்பதற்காக யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நோன்பு வைத்த நன்மை அவனுக்கு கொடுப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நன்மையும் உயர்ந்த நன்மையும் அந்த உயர்ந்த பாக்கியத்தை அடைந்தவர் அல்லாஹ் நம்மை உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.